வணக்கம். நான் உங்கள் கரண், பிரான்ஸ்லேருந்து. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கா? இறைவனை வேண்டுகின்றேன். நேற்று நான் கேட்ட பழமொழி, அதுக்கான பதிலையும் பார்த்து விட்டுட்டு இன்றைய பழமொழிக்கு போவோம். மற்றது நீங்கள் நிறைய பேர் நிறைய பதில்கள் வந்திருக்குது. ஆனால் இதில் என்னன்னு சொன்னால், நான் கேட்டது நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது உங்கள் சந்ததியை வாழ வைக்கும் என்று சொன்னான். வாழ வைக்கும் என்று சொன்னால் நல்ல விஷயம், சரியா? அப்போ நீங்கள் நல்ல விஷயம் அது சம்பந்தமாக தான் நீங்கள் சிந்திச்சு சொல்லணும். நீங்கள் வேறு பதில்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதனால தான் நான் திருப்பியும் சொல்கிறேன். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது உங்கள் சந்ததியை வாழ வைக்கும். வாழ வைக்கும் என்றைக்குள்ள நல்லது. மாதாபிதா செய்யும் நன்மைகள் மக்களை சேரும். அந்த நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க, அதையும் ஏற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானா வளரும் என்ற ஒரு பழமொழி இருக்குது. அதுவும் இதுக்கு பொருந்தும். மாதா பிதா செய்வது மக்களை சேரும். அது சரியானபடியாக ஏற்றுக்கொள்ளலாம், பதிலாக ஏற்றுக்கொள்ளலாம். எல்லாருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்றைக்குள்ள பழமொழியை பார்ப்போம். இன்றைய பழமொழியை பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் வருவதற்கு முன்னே சத்தம் வந்து விட்டது. நான் வருவதற்கு முன்னே சத்தம் வந்து விட்டது. சத்தம் வண்டிக ஒலி. நான் வருவதற்கு முன்னே சத்தம் வந்து விட்டது. இது எந்த பழமொழியோட பொருந்துன்றது இன்றைக்கு சொல்லணும். தொடர்ந்து இணைந்திருங்கள். எல்லாருக்கும் மீண்டும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். சில நேரங்களில் நான் கேட்குற கேள்வி கொஞ்சம் சூதகமாக இருக்கும். அதாவது கேட்குற விதம் கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கள். அதனால தான் நான் முதல் சொன்ன பதிலுக்கும் அதுதான் சொன்னேன். நீங்கள் செய்கின்றது மக்களை உங்கள் அந்த சந்ததியை வாழ வைக்கும். வாழ வைக்கும் மண்டைகளில் நல்ல விஷயத்தை தான் சொல்லியிருப்பேன். அதில் கெட்ட விஷயம் இல்லை. அதனால தான் இந்த பதில். சந்தோஷம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. பாய்.